கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு ஜீவனுள்ள வார்த்தை யோவேல் எழுதினதான தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 27வது வசனம். நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறேன் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமேன், அல்லேலூயா. இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. காரணம், இன்றைக்கு வரைக்கும் நான் வெட்கப்பட்டு போகாமல் இருப்பதனுடைய காரணமே தேவனாகிய கர்த்தர் நம்முடைய நடுவில் இருக்கிறபடினாலே. ஆமேன், அல்லேலூயா. தேவன் நம்முடைய நடுவில் இருக்கும் பொழுது குறையில்லாதபடி கர்த்தர் நடத்துவார். தேவனாகிய கர்த்தரோ ஸ்தோத்திரம், நான் அளிக்கும் நன்மையினாலே திருப்தியாவா என்று சொன்ன நம்முடைய ஆண்டவர், நம்முடைய ஸ்தோத்திரம் அப்பவும் தண்ணியும் குறைபடாதபடி, குடும்பத்தில் குறைகள் இல்லாதபடி தேவனாகிய கர்த்தர் இதுவரை நம்மை நடத்தின தேவன் இனியும் நம்மை நடத்தி இனியும் நம்மை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் உண்மை உள்ளவர். 26வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, யோவேல்ல, நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்கள் அதிசயமாய் நடத்தி வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. ஆமே, அல்லேலூயா. நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு ஆமே சோத்திரம் திருப்தி அடைந்தீர்கள். அதே திருப்தியாய் இதுவரைக்கும் நடத்தின நம்முடைய ஆண்டவர், திருப்தியாய் இதுவரைக்கும் அற்புதமாய் ஆச்சரியமாய் நம்மை நடத்தின ஆண்டவர், அவர் இப்பொழுதும் நம்முடைய நடுவில் இருக்கிறார். என்னை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதை கேட்கிறதான இந்த வார்த்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது போராட்டங்கள், பிரச்சனைகள், சூழ்நிலைகள் மத்தியில் நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்ல, நான் உங்கள் நடுவில் இருக்கிறேன். ஆமேன், அல்லேலூயா. நான் உங்கள் நடுவில், தேவனாகிய கர்த்தர் நம்முடைய நடுவில் இருக்கிறபடினாலே நான் வெட்கமடைய விடவே மாட்டா. இதுவரைக்கும் வெட்கப்பட்டு போகாதபடி நம்மை நடத்தின ஆண்டவர் இன்னையே நம்மை நடத்தும்படி உண்மை உள்ளவர். அந்த கர்த்தரை மாத்திரம் சார்ந்திருப்போம், அவரை விசுவாசிப்போம். தேவனாகிய கர்த்தர் எனக்கு அதை செய்வார் என்று சொல்லி முழு நம்பிக்கை, முழு இருதயத்தோடு தேவனாகிய தேவ சமூகத்தில் நாம் கடந்து வருவோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமே, ஆமே. காட் பிளஸ் யூ.